ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மிஸ்டர் ஐஸ் அவர். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு தரமான ஒரு டாப் கிளாஸ் படம் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். ஸோ கண்டிப்பாக யாருமே இந்த படத்தை மிஸ் பண்ணாதீங்க. ஒருவேளை இந்த படத்தை நிறைய பேர் பார்த்துருக்கலாம், ஆனால் பார்க்காதவங்களுக்கு இந்த படம் ஒரு மிகப்பெரிய ட்ரீட்னு சொல்லி ஆகணும். ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ இதனாலேயே ஒன்லைனர்ஸ் இல்லாமல் டேரெக்டாக கதைக்குள்ளே போயிடலாம். பேர் மட்டும் என்னன்னு பார்த்தீங்கன்னா குரோனிக்கல் ஆஃப் கோஸ்ட்லி ட்ரைப். சரி வாங்க, இப்போ நம்ம படத்தோட கதைக்குள்ளே போயிடலாம். ஸோ படத்தோடைய ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த சைனாவில் காலங்காலமாக கண்டுபிடிச்ச நிறைய கண்டுபிடிப்புகளை காட்டுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா நிறைய வித்தியாசமான கண்டுபிடிப்பெல்லாம் சைனால கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா என்ன உயிரினம்னே தெரியாத எலும்புக்கூடுகள், பதப்படுத்தப்பட்ட மனித உடல்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதவிதமா கண்டுபிடிச்சிருந்தாங்க. அதுவும் 1978ல இந்த சயின்டிஸ்டான, அதாவது இவருடைய பேரு யாங் சியாலின். ஸோ இவர் ஒரு ஆராய்ச்சியில அந்த குன்லூன் மலைப்பகுதியில இப்போ இதுக்கு முன்னாடி கண்டுபிடிக்கப்பட்ட மர்மமான இதெல்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான நிறைய விடைகளை கண்டுபிடிச்சாரு அப்படின்ற மாதிரி பேக்ரவுண்ட்ல சொல்லிட்டு இருக்கேன். இப்போ அப்படியே 1979 காட்டுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த மலைப்பகுதிகளில் தான் அந்த ஆராய்ச்சி தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அங்கே நிறைய வேலையாட்கள் பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ நிற்க கூட டைம் இல்லாமல் பயங்கரமாக ஓடி ஆடி வேலை பார்த்துட்டு இருக்க. அங்கே தான் நம்ம ஹீரோவும் இருக்கிறான். ஹீரோடைய பேரு ஹூபாய். ஸோ அவனும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வேலை பார்த்துட்டு இருக்க. ஒரு கட்டத்தில் அப்படியே டயர்டில் மயங்கி கீழே விழுந்துடுறான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. ஸோ இவங்க யாரும் கிடையாது, ஸ்டார்டிங்கில் ஒரு ப்ரொஃபஸர் பேர் சொன்னோம் இல்லையா, அவருடைய பொண்ணு தான். ஸோ அவரு இங்கே இந்த நர்ஸ் மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க நம்ம ஹீரோவை பார்த்து, என்னப்பா நீ இதுக்கே மயங்கிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தண்ணிலாம் கொடுத்து நான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி எழுப்பி விடுறாங்க. ஸோ ஹீரோக்கு ஹீரோயினை பார்த்ததுமே பிடிச்சி போகுது. அது போக ஹீரோயினை பார்த்ததுமே இவ கூட நம்ம ரொம்ப நாள் பழகி இருக்கோமோ அப்படின்ற மாதிரியான ஒரு தாட் வர ஆரம்பிக்குது. மனசுக்குள்ள ஒரு ஃபீலிங்ஸ். அதே மாதிரி தான் ஹீரோயினுக்கும் ஹீரோவை பார்த்ததுமே இவன் கூட ரொம்ப நாள் பழகின மாதிரி இருக்குதே அப்படின்னு தோண. ஆனா இதெல்லாம் பார்த்த ஹீரோடைய அங்கிளுக்கு சுத்தமா பிடிக்கல. ஏன்டா ஒரு பொண்ணை இப்படி பாக்குற, போய் வேலையை பாடுறா அப்படின்னு திட்டும்போது ஹீரோவுக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி தோணுது. உடனே என்ன பண்றானா, அப்படியே ஓட ஆரம்பிக்கிறான். பார்த்தா அந்த மலைப்பகுதிகளில் உள்ள ஏதோ வெடிக்க ஆரம்பிக்குது. அதனால பயங்கரமான எக்ஸ்ப்ளோஷனே நடக்குது. ஸோ நிறைய பேர் அப்படியே தெரிச்சு விடுறாங்க. ஸோ கொஞ்சம் பேர் இதில் இறந்து போயிடுறாங்க. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு எல்லாமே நார்மல் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற ஹெட் சோல்ஜர் இவர் தான். அவர் தான் எல்லாருக்கும் என்னாச்சு அப்படின்னு தேடி அதுக்குள்ளே யாருக்கெல்லாம் அடிபட்டிருக்குன்னு பார்க்கும்போது கரெக்டாக அங்கேருந்து ப்ரொஃபஸர் மட்டும் வெளியில் வராரு. நிறைய பேர் உள்ள இறந்து போயிட்டாங்க போல. ஸோ அன்னைக்கு நைட்டே ஒரு மீட்டிங் நடக்குது. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி வெடிச்சதுனால உள்ளே இருந்த கொஞ்சம் பேர் இறந்துட்டாங்க, இன்னும் கொஞ்சம் பேர் உள்ள மாட்டியிருக்கலாம். அது போக இப்போ வெடிச்சதுனால உள்ளேயும் ஒரு சீக்ரெட்டான பேசேஜ் ஒன்றும் ஓப்பன் ஆயிருக்குது. ஸோ அதுக்குள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அதுக்கு தைரியமான வீரர்கள் வேணும். இந்த ப்ரொஃபஸர் கூட சேர்ந்து அவங்க தான் உள்ளே போக போகிறாங்க அப்படின்னு சொல்ல. ஸோ யாரெல்லாம் அங்கே வரீங்க, கை தூக்குங்க அப்படின்னு சொல்ல. ஆனால் யாருமே கை தூக்குற மாதிரி இல்லை. ஸோ எல்லாத்துக்குமே பயங்கர பயம் தான். ஏன்னா அதுக்குள்ளே எவ்வளோ பெரிய ஆபத்து இருக்குன்னு தெரியாது இல்லையா. இங்கேயே ஆல்ரெடி மர்மமான உயிரினங்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காங்க. உள்ளே என்னென்னலாம் இருக்குன்றது தெரியாதுன்றதுனால யாருமே வரலன்றாங்க. அதாவது நிறைய பேர் வரல. ஸோ ப்ரொஃபஸர் போகிறதுனால அவருடைய பொண்ணான நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, நான் அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ண வரேன்ற மாதிரி அவ கை தூக்குறா. ஹீரோயின் கை தூக்குனா யார் கை தூக்குவா, ஹீரோ தானே. ஸோ அவனும் பதிலுக்கு கை தூக்க இந்த மாமா இருந்துக்குன்னு டேய் கையை கீழே போடுறா அப்படின்னு மிரட்டுறாரு. இருந்தாலும் நம்ம ஹீரோ கையை தூக்கிடுறான். ஸோ ஹீரோவை காப்பாற்றணுன்றதுக்காக அவரும் பார்த்தீங்கன்னா கையை தூக்குறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் சோல்ஜர்ஸ்லாம் கை தூக்குறாங்க, தைரியமா இருக்கிறவங்க. அப்புறம் என்ன உள்ள என்ன இருக்குன்ற மாதிரி செக் பண்றதுக்காக இந்த டீமை உள்ள அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ இவங்களும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே தைரியமா உள்ள போறாங்க. அப்படி செக் பண்ணி பார்த்துட்டே போயிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு அள்ளு விடுது. தெரியாதனமா உள்ள வந்துட்டோமோ அப்படின்னு பயந்துகிட்டே போறான். ஸோ நம்ம ஹீரோயின் தான் இருந்துகிட்டு, ஏன்டா டே பயப்படுற, நான் இருக்கேன்லப்பா பாத்துக்கிறேன் உன்னை அப்படின்னு தைரியம் சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ஸோ நம்ம ஹீரோவும் அப்படியே உள்ள போறான். போக போக கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பள்ளத்தாக்கு மாதிரி வருது. ஸோ இது வழியா கீழே இறங்கி போகணும் போல. ஸோ அதனால தைரியமா கீழே இறங்குறாங்க எல்லாருமே. அப்படி இறங்கும்போது ஒரு பட்டர்ஃப்ளை மாதிரி ஒன்று பறந்துகிட்டே இருக்குது. ஸோ அதையும் பார்த்துக்கிட்டே அப்படியே மெல்ல கீழே இறங்குறாங்க. ஸோ கீழே இறங்கி பார்த்தா நிறைய உயிரினத்தோடைய நிறைய ஃபாசில்லாம் இருக்குது. ஸோ ஒரு வித்தியாசமா இருக்குது. இது என்ன உயிரினம்ன்றது இது வரைக்கும் இவங்கெல்லாம் கண்டுபிடிக்கல. ஸோ அதெல்லாம் மெய் மறந்துட்டு அப்படியே பார்த்துட்டு போறாங்க. ஸோ அந்த குகையோடைய அவுட்டர் அந்த சைடு தான் இருக்குது. ஸோ அங்கே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் போய் பார்த்தா இவங்க எல்லாருமே மிரண்டு போயிடுறாங்க. ஏன்னா இப்போ இவங்க இந்த சைடு ஆப்போசிட்ல எப்படி இருந்துச்சு, பாலைவனம் மாதிரி இருந்துச்சுல்ல, இந்த சைடு அப்படியே பனிப்பிரதேசம் மாதிரி இருக்குது. ஸோ அப்படியே சாக்காயிக்கிட்டே பார்க்குறாங்க. அதுலேயும் அந்த ப்ரொஃபஸர் ஹீரோவை பார்த்து, தூரத்தில் ஒரு மலை தெரியுது பார்த்தியா, அந்த மலைகள் பக்கத்தில் தான் ஒரு கலரை இருக்குது. அந்த காலத்து ராஜா காலத்திலேயே மறைக்கப்பட்ட சீக்ரெட்டான ஒரு கலரை அங்கே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவருக்கு தெரிஞ்சது. இதுக்கு முன்னாடி ஆராய்ச்சிலாம் பண்ணியிருப்பார்ல. ஸோ அது மூலமாக கற்றுக்கிட்டதெல்லாம் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே ஒருத்தன் கத்துறான், சார் இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி. உடனே இவங்க எல்லாருமே என்னன்னு போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு மிகப்பெரிய காலடி தடம் இருக்குமா. அவ்வளோதான், மிரண்டு போயிடுறாங்க. இவ்வளோ பெரிய உயிரினமா, இது என்னவாடா இருக்கும் அப்படின்னு சொல்லி சாக்காயிக்கிட்டே அதை பற்றின இன்ஃபர்மேஷனையும் கம்யூனிகேஷன்ஸ் மூலமாக அங்கே வெளியில் இருக்கிற சோல்ஜர் ஹெட்டுக்கெல்லாம் அனுப்பிட்டு இவங்க அந்த காலடி தடத்தையே ஃபாலோ பண்ணி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி
அப்படி போகும்போது பார்த்தா காட்ஸிலாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி ஒரு பெரிய உயிரினம் நிக்குமா. அவ்வளவுதான் மறண்டு போயிட்டாங்க. ஆனா அது பாத்தீங்கன்னா இவங்களை எதுவுமே பண்ணல, அப்படியே பார்த்துட்டு இருக்குது. அந்த டைம்ல ஒரு பட்டர்ஃப்ளை வந்து பார்த்திருப்பாங்கல்ல ஸ்டார்டிங்ல, அது வந்து இங்க கூட்டம் கூட்டமா சுத்த ஆரம்பிக்குது. அப்பதான் அந்த ப்ரொஃபசர் வந்து அதை க்ளோஸ் அப்ல பாக்குறாரு. பார்த்தா அது ஒரு குட்டி சாத்தான் வவால் மாதிரி இருக்குது. ஸோ ப்ளூ கலர்ல மினிங்கிட்டும் இருக்குது. ஆனா அதுல ஒருத்தர் என்ன பண்ணிடுறான்னா தெரியாதனமா அந்த வவாலை வந்து பிடிச்சிட்டான். அவ்வளவுதான் பிடிச்ச அடுத்த செகண்டே அவனுடைய கையெல்லாம் என்னமோ ஆக ஆரம்பிக்குது, உடம்பெல்லாம் அப்படியே ப்ளூ கலர்ல எரிய ஆரம்பிக்குது. ஸோ மிச்சம் இருந்த எல்லாருமே பயந்துட்டாங்க. ஐயோ அவனை காப்பாற்றணும் அப்படின்னு வேகமா வந்து அவனை காப்பாற்ற ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களும் எரிஞ்சு அப்படியே எலும்புக்கூடு மட்டும்தான் கீழே விழுது. மிரண்டு போன எல்லாருமே பயந்து கத்த ஆரம்பிக்கிறாங்க, கன் எடுத்து ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதை பார்த்த அந்த பெரிய உயிரினம் இருக்குல்ல, அது வந்து அப்படியே இவங்களை எதுவுமே பண்ணாம கிளம்பிடுது. அந்த வவாலுங்களும் பின்னாடியே போயிடுது. ஸோ என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல ஒரு பெரிய பனிச்சரிவு வரப்போகுது போல. அதான் முன்னாடி அதுங்க ஓடிடுச்சு. அதுல இவங்க மாட்டிடக்கூடாதுன்ட்டு பயங்கரமா ஓடுறாங்க. அப்படி ஓடி வரும்போது மலையோடைய எட்ஜுக்கு வந்துட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே இந்த ப்ரொஃபஸர் என்ன பண்ணுறாருன்னா ஹீரோவையும் ஹீரோயினையும் ஒரு கயிறில் கட்டி எப்படியாவது சேஃபாக இருங்க, நீங்களாவது இங்கே நடந்ததெல்லாம் நீங்கள் தான் போய் சொல்லணும் அப்படின்னு சொல்ல கரெக்டாக அந்த பனியும் பக்கத்தில் வருது. ஸோ எல்லாருமே அதுக்குள்ளே குதிக்கிறாங்க. ஸோ குதிச்சதுமே நிறைய ஸ்லைட் பண்ணி போகிறாங்க. அதுலேயும் இந்த பனிக்கட்டிலாம் ஷார்ப்பாகி இருக்கும்ல, அதுலேயே நிறைய பேர் வந்து சொருகி கொடூரமாக சாகுறாங்க. கடைசியாக நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு எட்ஜில் வந்து தொங்கிட்டு இருக்க அந்த ரோப்பும் அப்படியே கட்டாக போகுது. இவங்களும் அடுத்தது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பயப்படுறதுக்குள்ளேயே அந்த ரோப் வந்து கட் ஆகுது. அவ்வளோதான், 2 பேரும் கீழே விழுறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ ஒரு இடத்துல கண்முழிக்கிறான். பார்த்தா இது எல்லாமே நம்ம ஹீரோடைய ஃப்ளாஷ்பேக் தான். இதுக்கு முன்னாடி நடந்ததை தான் நம்ம ஹீரோ வந்து நினச்சி பார்த்துருக்கிறான். இப்போ அப்படியே அடுத்தது என்ன நடந்துச்சுன்ற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ அடுத்தது என்ன இருக்குன்னா, இப்போ இதில் தப்பிச்சது மொத்தமே 4 பேர் தான். ப்ரொஃபஸர், அந்த ஹீரோயின், ஹீரோ, அதுக்கப்புறம் அந்த ஹீரோடைய அங்கிள். ஸோ அந்த 4 பேரும் தப்பிச்சு ஏதாவது வழி இருக்கா வெளியில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள தேடிட்டு இருக்கும்போது அந்த சீக்ரெட்டான டவருக்கு வராங்க. பயங்கர பெருசா இருக்குது, பார்க்கவே பயங்கரமா இருக்குது. ஸோ இந்த டவர் தான் இதுதான் இந்த குன்லுன் மலைப்பகுதியோடைய புனித பேலஸ் அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் நான் இவ்வளோ நாள் எதிர்பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபஸர் வந்து சம்மந்தமே இல்லாமல் சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அங்கே ஒரு இந்த கேண்டில் பற்ற வைக்கிற மாதிரியான ஒரு இடம் இருக்கும். அதில் பற்ற வச்சதுமே அந்த தீ பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வர போகுது. அது போக நம்ம ஹீரோ ஹீரோயின் கிட்ட வந்து என்ன சொல்றாருன்னா, நீங்க 2 பேரும் இதுக்குள்ள போங்க, அப்பதான் இது ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்ல இவங்களும் சரின்னு சொல்லிட்டு அப்படியே உள்ள மெதுவா போறாங்க. கையை வேற பிடிச்சிக்கிறாங்க. அப்படி போகும்போது இவர் சொன்ன மாதிரியே அது ஃபுல்லுமே ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இங்க இருந்து ஒரு வெளிச்சம் வர வானத்துக்கு வர போய் அங்க ஓப்பன் ஆகி இந்த இடத்துல இருந்து நிறைய அடைக்கப்பட்ட உயிரினங்கள் வந்து தப்பிச்சு போற மாதிரி இவங்களுக்கு தெரிய வருது. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ ஹீரோயின் சும்மா இருப்பாங்களா என்ன, பயந்து மறுபடியும் தெரிச்சு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடமே அதிர ஆரம்பிக்குது. அது போக அந்த வவ்வாலுங்கள்லாம் இருக்குல்ல, அதுவும் இந்த இடத்துல வந்து சுத்த ஆரம்பிச்சிருதுங்க. அவ்வளவுதான், பயந்து போன எல்லாருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க. இந்த மாமாவும் இதை பார்த்துட்டு வேகமா அந்த கேண்டிலையும் அணைச்சிட்டு ஹீரோவை பார்த்து, நீ தப்பிச்சு போ, உன்னை காப்பாத்துறது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாருன்னா, அந்த வவ்வால் கிட்ட கடி வாங்கிக்கிட்டு இவர் வச்சிருந்த பாமை வந்து ஆக்டிவேட் பண்றாரு. அதனால அந்த இடத்துல நிறைய வவ்வால்கள் வந்து இறந்து போகுது. இவங்களுக்கும் தப்பிக்க கொஞ்சம் டைம் கிடைக்குது. ஸோ 3 பேரும் தப்பிச்சு ஒரு இடத்துக்கு வந்துடுறாங்க. ஹீரோவுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. நம்மளால தான் நம்ம மாமா இறந்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்றான். ஸோ அதுக்கப்புறமா இங்கேருந்து எப்படியாவது தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த டவரை விட்டு தாண்டி வேகமாக பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வராங்க. இதுதான் எக்ஸிட் ஆகிற வழி. ஆனால் அந்த இடத்துல ஒரு நீர்வீழ்ச்சி இருக்குது. ஸோ இதை தாண்டி போனால் தான் வெளியில் போக முடியும் போல. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரியல. அதனால அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா மறுபடியும் வவ்வாலுங்க வந்து வர ஆரம்பிச்சிருதுங்க. உடனே நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா, கையில் இந்த தீப்பந்தம் வச்சிருந்திருப்பான், அதை வச்சு அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். ஆனால் அவனையும் வவ்வால் கடிச்சிட அவ்வளோதான், அவன் உடம்பு அப்படியே எரிய ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்த நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, வேகமாக நம்ம ஹீரோ இழுத்து தண்ணிக்குள்ளே தள்ளி விட்டுட்டு அவங்களும் விழுந்துட்டாங்க. ஸோ தண்ணிக்குள்ளே விழுந்ததுனால அந்த தீயும் அணைஞ்சிருது. ஸோ அதுக்கப்புறம் அடியில் 2 பேரும் மீட் பண்ணிக்கிறாங்க. நல்ல வேலை நம்ம இங்கிருந்து தப்பிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு சத்தம். என்னன்னு பார்த்தா இவங்க மேலே ஒரு பெரிய உயிரினம் பார்த்துருப்பாங்கல்ல, காட்ஸிலாவுக்கே டஃப் கொடுக்குற மாதிரி இருக்கும்ல, அது இந்த இடத்துக்கு வந்து அப்படியே நம்ம ஹீரோயினை கவி இழுத்துட்டு போயிருமா. அவ்வளோதான், ஹீரோ கண்ணு முன்னாடி இது நடந்ததுனால அவனால் அதை ஏற்றுக்கவே முடியல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல வெளியில் நீந்தி வந்து அந்த ஃப்ரீசிங் டெம்பரேச்சர்லேயுமே கஷ்டப்பட்டு நடந்து எப்படியோ அங்கேருந்து தப்பிச்சு வெளியில் வரான். இன்னுமே பித்தம் பிடிச்ச மாதிரி தான் இருந்திருப்பான். அங்கே உள்ளவங்கெல்லாம் நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா உள்ளே போனதுல இருந்து தப்பிச்சு வெளியில் வந்தது ஒரே ஆள் நம்ம ஹீரோ மட்டும்தான். ஸோ ஹீரோவுக்கு பயங்கரமாக ட்ரீட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம ஹீரோ அங்கேருந்து இப்போ வீட்டுக்கு வந்திருந்திருப்பான். ஆனால் அந்த குகைக்குள்ளே என்ன இருந்துச்சு, அங்கே என்ன பார்த்தான் அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்லியிருந்திருக்க மாட்டான். ஸோ மறுபடியும் அதை பற்றி விசாரிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோ வந்து கூப்பிட்டு இருந்திருப்பாங்க. அதனால தான் அதே நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து இப்போ ட்ரெயினில் போயிட்டு இருக்கிறான். அது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷமாக இருக்கும்.
ஸோ ஹீரோ பார்க்குற இடம்லாம் பார்த்தீங்கன்னா அவருடைய மாமா இருக்கிற மாதிரியே இருக்குது. ஸோ அந்த நினைவுகள்லேயே கஷ்டப்பட்டு அப்படியே ஒரு கில்ட்லேயே அந்த இடத்துக்கு போயிட்டு இருக்கிறான். அப்படி போகும்போது ஒரு ஸ்டேஷனில் வந்து இறங்கவும் ஒரு புது ஆள் வந்து நம்ம ஹீரோ வந்து மீட் பண்ணி கூட கூட்டிட்டு போறாரு. பார்க்கறதுக்கு மொட்டைத்தலை மாதிரி இருக்கிறாரு. ஸோ ஹீரோவும் சரி இவர் தான் அவங்க அனுப்பின ஆளு போல அப்படின்னு சொல்லிட்டு இவர் கூட போறான். ஆனா பின்னாடி பார்த்தா அந்த சோல்ஜர் இருக்கார்ல அவரும் அவருடைய அசிஸ்டன்ட்டும் பார்த்தீங்கன்னா தேடிட்டு இருக்காங்க, என்னடா ஹீரோ காணோன்ற மாதிரி. அப்போ இந்த மொட்டைத்தலை யாரா, ஏன் இவன் நம்ம ஹீரோ கூட்டிட்டு போறான்றது தெரியல. ஸோ அவன் எங்க கூட்டிட்டு போறான்னா ஒரு லைப்ரரி மாதிரியான ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு வரான். ஸோ இங்கே தான் இனிமேல் நீ இருக்க போற, இங்கே தான் இனிமேல் உனக்கு புது ஒர்க் இருக்க போகுது அப்படின்னு சொல்ல. ஸோ நம்ம ஹீரோக்கும் கொஞ்சம் சந்தோஷம். சரி ஓகே இங்கேயே நம்ம ஸ்டே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி இங்கே வெளியில் ஏதாவது நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்குதா அங்கே போகலாம், நான் உங்களுக்கு ட்ரீட் வைக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிட்டு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் உள்ள ஒரு பெரிய ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறான். ஸோ அங்கே போய் நல்லா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தான் அங்கே பெர்ஃபார்ம் பண்ணுற ஒரு என்டர்டெய்னரை பார்த்து ஷாக் ஆகுறான். ஏன்னா அது வேற யாரும் கிடையாது, ஹீரோடைய சின்ன வயசு ஃப்ரெண்டு தான். அவனும் டேய் மச்சான் எப்படி இருக்க அப்படின்னு விசாரிக்க, இவனும் டேய் நீ இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேரும் இங்கே க்ளோஸ் ஆகிட. அப்புறம் என்ன மறுபடியும் நம்ம ஹீரோ அந்த லைப்ரரிக்கு வரான். ஸோ நிறைய புக்ஸ் எல்லாம் ரெஃபர் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி படிக்கும்போது தான் ஒரு புக்கை வந்து பார்க்குறான். அந்த புக்கில் ஒரு இடம் மட்டும் மார்க் ஆகி இருக்குது. ஸோ இவன் படிக்கணுன்றதுக்காகவே யாரோ அதை வச்சிருக்காங்க போல. என்னடா புக் இது அப்படின்னு ஓப்பன் பண்ணி பார்த்தா அது அந்த டவரை பற்றி போட்டிருக்குது. அதுவும் இதை எழுதினவர் வேற யாரும் கிடையாது, அந்த ப்ரொஃபஸர் யாங் தான். ஸோ அவர் 1978லேயே அதாவது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி கொகைக்கு போனது 1979, ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் அந்த கொகையை பற்றி ஆராய்ஞ்சி எழுதியிருந்திருப்பாரு போல. அதனால தான் நம்ம ஹீரோவையும் ஹீரோயினையும் உள்ள கூட்டிகிட்டு போயிருந்திருப்பாரு. ஏன்னா இவங்க மூலமாக தான் அந்த இடத்துல சில பல சடங்கு பண்ண முடியும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் போல. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அதை அப்படியே ஆச்சரியத்தில் ரீட் பண்ணிட்டு இருக்க. அதே டைம்ல இந்த சைடு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நடந்துட்டு இருக்கிறது இப்போ 1982 தானே, அதாவது அந்த இன்சிடென்ட் நடந்து 3 வருஷம் கழிச்சு. அப்போ இங்க ஆராய்ச்சியாளர்களுக்கு நிறைய சவப்பட்டிங்கெல்லாம் கிடைக்குது, அதாவது இந்த மம்மிஸ் இருக்கிற மாதிரியான சவப்பட்டி. ஸோ அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா உள்ள ஒரு பொண்ணோடைய உடம்பு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. என்னடா இது சவப்பட்டிக்குள்ள இறந்தவங்க தானே இருப்பாங்க, இதுல ஒரு பொண்ணோடைய உடம்பு வந்து அழுகாம இருக்குது அப்படின்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது வேற யாரும் கிடையாது, பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயின் மாதிரியே இருக்கிறாங்க. ஸோ ஹீரோயினா அந்த ஒரு உயிரினம் தானே பிடிச்சிட்டு போச்சு, ஆனால் இங்கே எப்படி உயிரோட இருக்கான்னு தெரியல, அவங்களுக்கும் ஒன்றுமே புரியல. அது போக ஹீரோயினுக்கு நிறைய பவர் இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியுது, நகலாம் வருது. அது போக அவளுக்கு பழைய நினைவுகள்லாம் எதுவுமே இல்லை. ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு அவளை இன்னுமே ஸ்டடி பண்ணணும்னு சொல்லிட்டு ரூமில் வந்து அடைச்சி வச்சிடுறாங்க. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா நிறைய புக்கை எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறான். ஹீரோக்குன்னே யாரோ மார்க் பண்ணி வச்சிருக்காங்க, அதெல்லாம் அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ தான் இதோடைய ஸ்டோரியை பற்றி நம்ம ஹீரோக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிக்குது. 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மனித இனத்துக்கு கூட சேர்ந்து இந்த பூமியில ஒரு டீமன் இனத்துக்கும் பயங்கரமான ரேஸ் நடந்துச்சு. ஸோ அந்த டீமன்ஸ்ன்னு சொல்லப்படுறது ஒரு ஏலியன்ஸ் மாதிரி, அதோடைய ஆன்செஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த சாட்டன்ல இருந்து வந்தவங்க. ஸோ அவங்க 2 பேருடைய லீகசி தான் அந்த டவரு. அது போக அந்த டவரை பாதுகாக்கிறதுக்காகவே நிறைய உயிரினங்கள் இருந்துச்சு. அது போக 10 வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு ராஜா என்ன பண்ணாருன்னா அதுங்க கூட போராடி கஷ்டப்பட்டு அதை வந்து அடைச்சு வச்சாரு. ஸோ அப்படின்னு மட்டும் ஒரு கொஞ்சம் குறிப்புகள் மட்டும்தான் போட்டிருக்குது. ஆனால் அந்த டவருக்கு பின்னாடி இன்னும் மிகப்பெரிய சீக்ரெட் இருக்குதுன்றது நம்ம ஹீரோக்கு தெரிய வருது. ஸோ அதை எப்படியாவது கண்டுபிடிக்கணும்ட்டு இவன் இன்னுமே தீவிரமாக ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறான். ஸோ அப்படியே கட் பண்ணா ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க. அப்போ அந்த சோல்ஜர் டீம் இருக்குல்ல அவங்க அந்த ப்ரொஃபஸரை கண்டுபிடிக்கிறாங்க, அதுவும் உயிரோட. ஸோ பயங்கரமாக ஷாக் ஆகிட்டாங்க, இவ்வளோ வருஷம் இவர் எப்படி சர்வை பண்ணாரு, எப்படி இவர் உயிரோட இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவரை பிடிச்சி வச்சு நிறைய விசாரிக்கிறாங்க. அவரும் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி நான் குகையில இருந்தேன், ஸோ அங்கேருந்து எப்படியும் நான் தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்துட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. இருந்தாலும் அவரை வெளியில விடாம பயங்கரமா எக்ஸாமின் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம்ல வெஸ்ட் சைனால ஆயில் நகரம்னு சொல்லப்படுற ஒரு இடத்த காமிக்கிறாங்க. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா இந்த டவர்ல இருந்து நிறைய உயிரினம் வந்து தப்பிச்சு போச்சு இல்ல, நிறைய மான்ஸ்டரோடைய ஆவி பறந்த மாதிரி காமிச்சிருப்பாங்கல்ல, அது எல்லாமே வந்து அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையுமே கொடூரமா வேட்டையாடுதுங்க. ஸோ இந்த விஷயம் இந்த ப்ரொஃபஸருக்கும் தெரிய வருது. ஸோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி அந்த டவரை ஓப்பன் பண்ணதுனால தான் அந்த மான்ஸ்டர் எல்லாம் பூமிக்கு வந்துடுச்சிங்க. ஸோ அது எல்லாமே என்னால தான். ஸோ அதை எப்படியாவது தடுக்கணும், நான் போய் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நைஸா அங்கிருந்து தப்பிச்சு எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா அவன் நிறைய புக் எல்லாம் படிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு அவனுடைய உடம்புல பின்னாடி பயங்கரமா எரிய ஆரம்பிக்குது. அவனுக்குமே ஒண்ணுமே புரியல, அப்படியே அவனுடைய பவர் எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். என்னன்னா அந்த ரூம்ல இருக்கிற எல்லா திங்ஸுமே பறக்க ஆரம்பிக்குது. ஸோ இதை பார்த்த ஹீரோடைய ஃப்ரெண்டும் ஷாக் ஆகிக்கிட்டே டேய் என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படியே முழிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம மொட்டத்தில் வந்துடுறாரு. வந்து அந்த திங்ஸ் எல்லாத்தையுமே நார்மல் ஆக்கி நம்ம ஹீரோடைய தீயையும் அணைக்கிறாரு. அணைச்சிட்டு உன்னை அந்த வவ்வால் கடிச்சது இல்லை, அதனால தான் உனக்கு கொஞ்சம் பவர்ஸ்லாம் வந்திருக்குது, ஆனால் இந்த பவர் வந்து என்னைக்குமே நல்லது கிடையாது, இது உன்னை நரகத்துக்கு இழுத்துட்டு போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோ வந்து டென்ஷன் ஆகிட்டான். நீங்க யாரு, உண்மை சொல்லுங்க, உங்களுக்கு எப்படி இதை பத்தி தெரிஞ்சது சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது டக்குன்னு இவர் பார்த்தீங்கன்னா அந்த டேபிள் அடிப்பாரு. அப்படி அடிச்சதுமே
அந்த இடமே அப்படியே சேஞ்ச் ஆகி ஒரு பெரிய கல்லறையை காமிக்குது. ஸோ இது வேற யாருடைய கல்லறையும் கிடையாது, 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ராஜா அந்த ஏலியன் எல்லாம் அடக்கியிருப்பார்ல, அந்த ராஜாவுடைய கல்லறை தான் இது. ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து அந்த ராஜாவுடைய ப்ரொடக்டர் தான், அது போக இந்த இடத்துல நிறைய ப்ரொடக்டருடைய ஆவியும் இருக்குது அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி காட்டுறாரு. நம்ம ஹீரோவும் அங்க பார்க்கும்போது அங்க இவனுடைய மாமாவுடைய ஆவியும் இருக்குது. ஸோ இப்பதான் தெரிய வருது இவனுடைய மாமாவும் ஒரு ப்ரொடக்டர் தான் போல. அது போக இப்பதான் இந்த ராஜாவை பத்தி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமிக்கு ஏலியன்லாம் வர ஆரம்பிச்சிருந்திருக்காங்க. அவங்க வந்து ரொம்பவே அட்வான்ஸ்டா இருப்பாங்க இல்லையா. ஸோ அதனால என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, அதை யூஸ் பண்ணி இந்த மக்கள் எல்லாத்தையுமே கொலை பண்ணி பூமியை ஆக்கிரமிக்க நினைச்சிருக்காங்க. ஆனா கடைசியில எப்படியோ ஒரு ராஜா வந்து பயங்கரமா போராடி அந்த ஏலியன்ஸ் நிறைய ஏலியன்ஸ் வந்து அடைச்சு வச்சிட்டாரு. ஸோ இதனால மிச்சம் இருந்த கொஞ்சம் ஏலியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்க இருந்து தப்பிச்சு அவங்களுடைய இதுக்கு போயிட்டாங்க. ஆனா 1-2 ஏலியன் என்ன பண்ணிருக்காங்கன்னா, மனித இனத்துக்குள்ளேயே மனிதன் மாதிரி மாறி அங்கேயே குழந்தை பெற்று அவங்களுடைய இனத்தை வந்து பெருக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, உண்மையான ஏலியன் மற்ற ஏலியன்லாம் அடப்பட்டு இருக்காங்கல்ல, அவங்கள வந்து ரிலீஸ் பண்ணணும். அதுக்கு இந்த ராஜா இருக்கார்ல, ராஜாவுடைய வம்சாவளியில பரம்பரையில வந்த ஒருத்தனால தான் அதை திறக்க முடியும். ஸோ அது வேற யாரும் கிடையாது, அது நம்ம ஹீரோ தான். ஸோ அதனால தான் ஹீரோவை அவங்க தேடிட்டு இருந்திருக்காங்க போல. ஸோ இதெல்லாம் இங்கே இவர் இப்படி சொல்லிட்டு இருக்க, இந்த சைடு அந்த சோல்ஜர் ஆர்மியை காமிக்கிறாங்க. அங்க இருந்து அந்த ப்ரொஃபஸர் வந்து தப்பிச்சு போயிட்டார்ல, அதனால அந்த ஹெட் வந்து பயங்கர கான்ல இருக்கிறாரு. டே எப்படா அவரை தப்பிக்க விட்டீங்க, இவ்வளவு பேர் இருந்தீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்கும்போது டக்குன்னு அவருக்கு ஒரு ஃபோன் கால் வருது. என்னன்னா, நம்ம ஹீரோயினே அடைச்சு வச்சிருப்பாங்கல்ல, அவளுக்கு பழைய நினைவுகள் வந்து ஞாபகம் வந்துட்டதா சொல்லிட்டு இந்த மாதிரி ஹீரோ எங்க இருக்கான்றதையும் சொல்றாங்க. ஸோ அது பக்கம் ஹீரோயின் வந்து மீட் பண்ணா ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, இந்த மாதிரி எனக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வந்துடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே, அதாவது ஒரு ஆயில் நகரம் வந்து அழிஞ்சிருக்கும் இல்லையா, அந்த மான்ஸ்டரை வந்து எல்லாத்தையுமே கொலை பண்ணியிருக்கோம்ல, அந்த இது நடந்ததுக்கு நானும் ஒரு வகையில காரணம். ஸோ நானும் என்னுடைய அப்பாவும் ஹீரோ கூட சேர்ந்து அதை போய் நாங்கள் கண்டுபிடிச்சி அதை எப்படியாவது நாங்கள் சால்வ் பண்ணணும். ஸோ நாங்கள் கிளம்பணும், லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல. ஸோ இதை பற்றி இந்த ஹெட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ கிட்ட வந்து சொல்றாரு. ஹீரோ இருக்கிற இடம் தெரியும் இல்லையா. ஸோ ஹீரோக்கு அங்கே போகிறதுக்கு இஷ்டம் இல்லை, ஆனால் ஹீரோயின் உயிரோட தான் இருக்கிறா, அவள் தான் அவன் கூட சேர்ந்து போகணும்னு சொன்னான்ற மாதிரி சொன்னதை கேட்டதுமே அவ்வளோதான் ஒரு செகண்ட் அப்படியே பிரமிச்சு போயிடுறான். ஏன்னா இவனால தான் ஹீரோயின் வந்து இறந்துட்டாங்கன்ற மாதிரி அவன் நினைச்சிருந்திருப்பான் இல்லையா. அதனால நான் ஹீரோயின் கூட போகணுன்ற மாதிரி அந்த மொட்டை தலை கிட்ட வந்து பெர்மிஷன் கேட்டுட்டு இருக்கிறான். ஆனால் அந்த மொட்டை தலை ஸ்டார்டிங்ல விடுற மாதிரி இல்லை. இருந்தாலும் ஹீரோ என்ன சொல்றான்னா, இங்க பாருங்க, நான் தான் இது எல்லாத்துக்கும் காரணமாகவும் இருந்திருக்கிறேன். ஸோ நாங்கள் அங்கே போய் என்னன்ற மாதிரி பார்த்துடுறோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு நிறைய மான்ஸ்டர்ஸ் வந்து வர ஆரம்பிக்குதுங்க, ஆவிங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தா அந்த மொட்டை தலையும், சரி இந்த உலகம் வந்து நல்லா இருக்கணும்னா அது உன் கையில தான் இருக்குது, இல்லைன்னா அழிஞ்சிரும். ஸோ எல்லாம் பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி வைக்கிறாரு. அப்புறம் என்ன, மறுபடியும் வழக்கம் போல டீம் அப் பண்ணி ஹீரோ, ஹீரோயின், அதுக்கப்புறம் கொஞ்சம் பேர்லாம் சேர்ந்து ஹீரோயினுடைய அப்பாவான அந்த ப்ரொஃபஸர் வந்து அதை தேடி போயிருப்பாங்க இல்லையா, அந்த ஆயில் நகரத்தை தேடி தானே போயிருப்பாங்க. அந்த ஆயில் நகரத்தை தேடி இவங்களும் போக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ போகும்போதே நம்ம ஹீரோ கேட்குறான், ஹீரோயின் என்ன ஞாபகம் வந்துட்டா அப்படி இப்படின்னு தோணு கேட்டுட்டு இருக்க. ஆனால் உண்மைக்குமே ஹீரோயினுக்கு வந்து ஹீரோவை பற்றின ஞாபகம் இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் வெளியில் என்ன சொல்லிக்கிறாங்கன்னா, உன்னை எப்படா மறப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறாங்க. இந்த வார்த்தையிலேயே நம்ம ஹீரோ மயங்கிட்டுறான். அப்புறமா நேராக பாலைவனத்தில் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க அந்த ஆயில் நகரத்தை தேடி. அப்படி போகும்போது ஒரு பயங்கரமான மணல் புயல் வேற ஒன்று வருது. ஸோ அதில் எல்லாருமே தலை திரிக்க ஓடி போயிட்டு இருக்க. ஒட்டகம் வந்து தலை திரிக்க ஓடுது. அப்படி ஓடும்போது ஒரு சீல்டு மாதிரி ஒரு இதை கிராஸ் ஆகி வருது. ஆனால் அதை தாண்டி அந்த புயல் வந்து வரலை. அது போக இந்த இடத்துல தான் அந்த ஆயில் நகரமும் இருக்குது. ஸோ கொஞ்சம் பேர் தான் அந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. மிச்ச பேர் அந்த மணல் புயல்லையே கொஞ்சம் பேர் அடிச்சுட்டு போயிட்டாங்க போல. ஸோ இங்கே வந்ததுமே நம்ம ஹீரோனுடைய ஃப்ரெண்டு இல்லாததை செக் பண்ணிட்டு ஹீரோயின் கிட்ட, இந்த மாதிரி என்னுடைய ஃப்ரெண்டு இனிமே வரல, நான் உன்னை போய் பார்க்க போறேன் அப்படின்னு கிளம்பும்போது அங்க இருந்த ஒருத்தர், நீ கவலைப்படாத, அவன் வந்து நம்மளுடைய ஒட்டகத்தில் போயிருக்கான்ல, ஸோ கண்டிப்பா அது அவங்கள இங்கே கூட்டிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த சைடு இந்த ஃப்ரெண்ட்ஸ் காமிக்கிறாங்க. அதாவது ஹீரோடைய ஃப்ரெண்டு, அதுக்கப்புறம் இன்னும் 2-3 பேர் தான் மிச்சம் இருப்பாங்க. அவங்க எல்லாருக்கும் எங்க போறதுன்னே தெரியல. அப்படியே நேரா நடந்து வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி அந்த மான்ஸ்டர்ஸ் வந்துருது. அதான் அந்த இடத்துல இருந்து தப்பிச்ச மான்ஸ்டர். ஸோ அதெல்லாம் என்ன பண்ணுதுன்னா, இவங்களை அட்டாக் பண்ண வர 1-2 பேரும் அட்டாக் பண்ணிருது. ஆனா கடைசியில ஹீரோடைய ஃப்ரெண்டுக்கு ஒரு சைக்கிள் கிடைக்குது. அதுல ஏறி ஒரு 2 பேர் மட்டும் தப்பிச்சு அந்த சீல்டுக்குள்ள வந்துட்டாங்க. ஏன்னா இதுக்குள்ள தானே அந்த ஆயில் நகரம் இருக்குது. ஸோ இதுக்குள்ள வந்து கடைசியா எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. ஆனா இருந்தாலும் இவங்க டீமை சேர்ந்த கொஞ்சம் பேர் வந்து இறந்து போயிட்டாங்க இல்லையா. ஸோ அடுத்தது நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊர்ல கண்டுபிடிக்கலான்னு பார்த்தா எல்லாமே டெட் பாடியா தான் இருக்குது, யாரையுமே காணோம். அப்ப அந்த ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா ஹீரோவை பார்த்து, நான் அந்த உயிரினத்தை பார்த்தேன், அது எங்க கூட இருந்து மிச்ச பேரை கொலை பண்ணிட்டு அப்படின்னும் போது ஹீரோவும், ஐயோ அப்படின்னா நம்ம இங்க இருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த சோல்ஜரோடைய ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க பாரு, இங்க வந்த வேலையை முடிக்காம கிளம்ப கூடாது, ஸோ ஒழுங்கா சொல்றத கேளு அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் வந்துருது. அவ்வளவுதான், இதை பார்த்தவனுங்க மிரண்டு போய் அந்த மான்ஸ்டரை எப்படியோ ஷூட் பண்றாங்க. ஒரு மான்ஸ்டர் அப்படியே கீழே வந்துருது. நல்ல வேலை தப்பிச்சோண்டா அப்படின்னு திரும்பினா அங்க இன்னொரு மான்ஸ்டர்
மான்ஸ்டர் வந்துருமா, அவ்வளோதான் ஏகப்பட்ட மான்ஸ்டர் வந்து வந்துருது. ஸோ இந்த டைமில் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு சர்ச்சுக்குள்ளே ஓட ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள பின்தொடர்ந்து நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வரான். அதே டைமில் மான்ஸ்டரும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிக்க இங்கே இருக்கிறவங்களும் ஷூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. மிச்சம் மீதி இருக்கிறவங்க அங்கங்கன்னு போய் ஒளிய ஆரம்பிக்கிறாங்க. அதே டைமில் இந்த சைடு நம்ம ஹீரோ காமிச்சா அவன் ஹீரோயினை தேடி வந்திருப்பான் இல்லையா, அப்படி வரும்போது தான் தெரியுது இந்த இடம் வேற எதுவும் கிடையாது. ஹீரோடைய விஷுவலில் அந்த ராஜாவுடைய கல்லறையை அந்த மொட்டத்தில் காமிச்சிருப்பார்ல, அதுக்கான உண்மையான இடமே இதுதான். ஸோ அப்போ பின்னாடி ஓடி அந்த மான்ஸ்டர் வந்து அப்படியே ஹீரோ அட்டாக் பண்ணி தள்ளிவிட அவ்வளோதான் ஹீரோவை பிடிச்சி அந்த கல்லறையில் இருக்கிற சவப்பெட்டிக்குள்ளேயே வச்சிட்றாங்க. அது போக இங்கே நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறான்னா அந்த மிருகம் இருக்குல்ல அதை வந்து நல்ல வேலை பண்ணன்ற மாதிரி அதை தடவிலாம் கொடுக்குறா. ஸோ இப்போ தான் தெரியுது இது வந்து ஹீரோயின் கிடையாது, ஹீரோயின் உடம்புக்குள்ள யாரோ இருக்காங்கன்ற மாதிரி. அதே டைம்ல இந்த சைடு இந்த இடத்த காமிக்கிறாங்க. அங்கே பயங்கரமான சண்டை போயிட்டு இருக்குது. மிச்சம் இருக்கிற எல்லாருமே இந்த டாலான பில்டிங் மேலே ஏறி நின்று பயங்கரமா அந்த மான்ஸ்டரை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுலயும் ஒரு பொண்ணு இருப்பா, அவ என்ன பண்றானா ஒரு இடத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிக்கிறா. அவளை தொடர்ந்து அந்த மான்ஸ்டரும் பின்னாடி வருது. உள்ள பார்த்தா யாரையும் காணோம். பார்த்தா அந்த பொம்மையோட பொம்மையா இந்த பொண்ணு வந்து மறைஞ்சிருக்க. இதுவும் வந்து பக்கத்துல கத்தும் பாருங்க. அவ்வளவுதான் அந்த பொண்ணுக்கு கை கால்லாம் நடுங்கி போயிரும். இருந்தாலும் அமைதியாவே நின்னுக்கிட. ஸோ மான்ஸ்டரும் சரி யாரும் இல்லை போல அப்படின்னு கிளம்பும் போது அவ கையில ஒரு கேமரா வச்சிருப்பா. அதை வச்சுட்டு சும்மா இருக்க வேண்டியது தானே. அதை ஒரு கிளிக் பண்ண அவ்வளவுதான் சத்தம் கேட்டு துரத்த ஆரம்பிச்சிடுது. உடனே அவ வேகமா வெளியில ஓடி வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ள ஏறி ஒளிஞ்சிக்கிறா. அதுவும் பயங்கரமா அட்டாக் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்குது. அதே டைம்ல இந்த சைடு நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. அவன் அந்த கல்லறைக்குள்ள தானே இருக்கிறான். அங்க அவனுடைய காயம் எல்லாம் பாத்தீங்கன்னா வேகமா மறைஞ்சிட்டு இருக்குது. ஏன்னா இவனுடைய உடம்புக்குள்ள அந்த கோஸ்ட்லி ட்ரைப் சேர்ந்த அந்த வவ்வாலோடைய ரத்தம் இருக்கும் இல்லையா, ஸோ அதனால வேகமா சரியாகிடும். ஸோ அப்போ அந்த மொட்டை தலையும் பார்த்தீங்கன்னா விசுவல் ஆகிறான். ஸோ அவன் என்ன சொல்றான்னா இந்த மாதிரி இந்த சவப்பட்டி தான் அந்த ராஜாவுடைய சவப்பட்டி, இதுக்கு ஹீலிங் பவரும் இருக்குது, உயிர் கொடுக்குற பவரும் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது டக்குன்னு நம்ம ஹீரோவுக்கு ஒரு விசுவல் வருது. ஸோ என்னதுன்னா ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள யார் இருக்காங்கன்றது இப்போ தான் தெரிய வருது. ஸோ ஹீரோயினுக்கு கடைசி என்ன இருக்கும், தண்ணிக்குள்ள ஒரு மான்ஸ்டர் வந்து அதான் அந்த காட்சிலா மாதிரி இருந்துச்சுல, அது கடிச்சிட்டு இழுத்துட்டு போயிருக்கும் இல்லையா, அது இழுத்துட்டு எங்கே போயிருக்கும்னா அந்த டவர் இருக்கும்ல அந்த இடத்துக்கு வந்து தான் போட்டிருக்கும். அப்படி போடும்போது அந்த நெருப்பில் அப்படியே எரிஞ்சிட்டு இருக்கும்போது இவங்க ஆல்ரெடி அந்த டவரை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருப்பாங்க இல்லையா, அப்போ அந்த இடத்துல இருந்த ஒரு ராணி வந்து உயிர் தெளிந்திருப்பாங்க. அவங்களுடைய ஆவி தான் வெளியில வந்து இந்த பொண்ணுடைய உடம்புக்குள்ள, அதாவது ஹீரோயினுடைய உடம்புக்குள்ள போய் அவ தான் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே, அதாவது கொஞ்சம் மான்ஸ்டர் தான் விடுதலையா இருக்கும், அந்த மான்ஸ்டர்ஸை வச்சு அந்த ஊரை அட்டாக் பண்ணி ஹீரோடைய கவனத்தை ஈர்த்திருந்திருப்பா. அதே மாதிரி ஹீரோ வந்திருக்கிறான். ஸோ இப்போ அந்த விசுவல்ல அந்த ராணியோடைய ஆவி இருக்குது. ஸோ அதுக்கிட்ட நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா அப்படியே பேச ஆரம்பிக்கிறான். ஸோ எதுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது தான் இப்போ தான் நமக்கே எல்லாமே தெரிய வருது. என்னன்னா 10,000 வருஷத்துக்கு முன்னாடி மிச்சம் இருந்த ஏலியன் எல்லாமே என்ன பண்ணாங்க, மனிதனா மாறி அவங்களே ஒரு இனத்தை உருவாக்க ஆரம்பிச்சாங்கல்ல. ஆனால் அதில் ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னா அவங்க இனத்துக்கு வந்து சாபம் இருக்கும். ஸோ அந்த சாபம் என்னன்னா அவங்களுக்கு இயற்கை மரணம்லாம் வராது, அதுக்கு பதிலாக பாதியிலேயே எப்போ வேணாலுமே அவங்க எரிஞ்சு செத்துருவாங்க. ஸோ அப்படி சாகாமல் இருக்கணும்னா நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஹீரோ யாரு, அந்த ராஜாவுடைய வம்சாவளி தானே, அந்த ராஜா தானே அந்த ஏலியன் எல்லாத்தையுமே சிறை அடிச்சான், அந்த போர்ட்டலை க்ளோஸ் பண்ணா. ஸோ அவனே வந்து இதை ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் அந்த சாபம் எல்லாம் நீங்கும். ஸோ அப்படி நீங்கினா மட்டும்தான் இவங்களால மிச்சம் இருக்கிற இவங்களுடைய இன மக்கள் எல்லாமே நிம்மதியாக இருக்க முடியுன்றதுக்காக தான் இந்த மாதிரியான போராட்டமே நடக்குது. ஸோ ஒழுங்காக கதை ஓப்பன் பண்ணிடு, அப்போ தான் உன்னால் ஹீரோயினை பார்க்க முடியும், நீ ஓப்பன் பண்ணிட்டா நான் உனக்கு ஹீரோயினை தந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, ஹீரோ பார்த்தீங்கன்னா இல்லை அப்படி நான் ஓப்பன் பண்ணணும்னா எனக்கு ஒரு ஆசை இருக்குது, நான் வந்து இப்போ ஹீரோயினை மீட் பண்ண வேணாம், உன்னுடைய உடம்பு எங்கே இருக்குதோ அந்த இடத்துக்கு நான் இப்போ போகணும், போய் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்ல, அப்படியா அதுதான் உன்னுடைய ஆசையா, சரி போ போய் பார்த்துக்கோ, அதுக்கப்புறம் சீக்கிரமாக வந்து போர்ட்டல் ஓப்பன் பண்ணிடு சரியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை வந்து சொருகுறாங்க. அப்படியே நம்ம ஹீரோ அந்த இடத்துல மறைஞ்சி வெளியில் எங்கே சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல ஒரு ஊர், அந்த இடத்துல தானே ஹீரோயின், அதாவது ஹீரோயின் உடம்புக்குள்ள அந்த ராணி இருப்பா, அவள் வந்து சண்டை போட்டுட்டு இருப்பா, அந்த இடத்துக்கு வந்துட்டான். ஸோ அந்த இடத்துக்கு வந்ததுமே அங்கே ஒரு மான்ஸ்டர் நம்ம ஹீரோ பார்த்து கடிக்க வேகமாக ஓடி வருது. ஸோ ஹீரோ செத்துட்டா என்ன ஆகும், அவ்வளோதானே போர்ட்டல் ஓப்பன் பண்ண முடியாதுல்ல, அதனால இந்த ராணி வந்து கத்துவாங்க பாருங்க, அந்த மான்ஸ்டர் வந்து அப்படியே ஓடி போயிடும். ஸோ இங்கே ஹீரோக்கு லைட்டாக அடியும் பட்டிருக்கும். உடனே அந்த ராணி நம்ம ஹீரோவை மடியில் வச்சுக்கிட்டு நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, நீ அந்த போர்ட்டல் ஓப்பன் பண்ணிடு, எல்லாமே நல்லதுக்காக தான், அதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஆனால் நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இந்த ராணி இறந்துட்டாங்கன்னா ஹீரோயின் திரும்ப வரமாட்டாங்கன்றது அவனுக்கு தெரியும், இருந்தாலும் இந்த உலகத்தை காப்பாற்றணுன்றதுக்காக மறைச்சு வச்சிருந்த கன் எடுத்து அப்படியே ஷூட் பண்ணிட்டான். ஸோ அவ்வளோதான் ராணி அந்த இடத்துல இறந்து போகிறாங்க. ஏன்னா அவங்க இந்த பாடியில் தானே இருக்கிறாங்க. ஸோ அந்த பாடி மூலமாக தான் இந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணிருந்தாங்க. ஸோ இப்போ அந்த ராணியும் இந்த உடம்பு விட்டு போக வேண்டிய டைம் வந்ததுனால மான்ஸ்டர்ஸ் எல்லாருமே அப்படியே கரைஞ்சி போய்ட்றாங்க. ஆனால் இப்போ சாகிறதுக்கு முன்னாடி கடைசியாக நம்ம ஹீரோயினுடைய உருவத்துக்கு வந்துட்டாங்க. ஸோ ஹீரோயின் இப்போ சாக போகிறா. ஸோ இதை பார்த்ததுமே நம்ம ஹீரோ ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறான். இருந்தாலும் உலகத்தை காப்பாற்ற வேற வழி இல்லைன்றதுக்காக இப்படி பண்ணிடுறான். அப்போ தான் அவனுக்கு ஒன்று ஞாபகம் வருது, அந்த மொட்டத்தில் என்ன
சொல்லியிருப்பாரு, அந்த ராஜாவுடைய சவப்பெட்டி உயிர் கூட கொடுக்குன்னு சொல்லியிருப்பார்ல, அதனால வேக வேகமாக ஹீரோயினை தூக்கிட்டு அந்த சவப்பெட்டிக்கு ஓடுறான். ஓடி சவப்பெட்டிக்குள்ள வச்சுட்டு கூடவே அவனும் படுத்துக்கிறான். அப்போ ஒரு சின்ன விசுவல்ஸ் மாதிரி தெரியுது. என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்து சின்ன வயசா இருக்கும்போது ஒரு குருவி வந்து செத்து போயிருக்கும். ஸோ அதை எடுத்து அப்படியே கையில் வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது அதுக்கு அப்படியே உயிர் வந்திருக்கும். ஸோ உயிர் கொடுக்குற பவர் வந்து நம்ம ஹீரோயினுக்கு இருந்திருக்கும். எப்படின்னா ஹீரோயின் வந்து இந்த கோஸ்ட்லி ட்ரைபை சேர்ந்தவங்க, அதாவது இந்த ஏலியன் உருவாக்கின வம்சாவளியை சேர்ந்தவங்க. ஸோ இவ குருவிக்கு உயிர் கொடுத்தது அவளுடைய அம்மா கிட்டையும் சொல்லியிருந்திருப்பா. ஆனால் அவங்க அம்மா வந்து பயங்கரமாக சத்தம் போட்டிருப்பாங்க. ஏன்னா இவங்களுடைய குடும்பமே அந்த ஏலியனுடைய வம்சாவளியில் வந்தவங்க தான். ஆனால் அவங்களுக்கு ஒரு சாபம் இருக்குல்ல. என்ன சாபம்? அவங்களுக்கு இயற்கை மரணம் வராது, பதிலுக்கு அவங்க எரிஞ்சு செத்துருவாங்கல்ல எப்போ வேணாலுமே. அதே மாதிரி இவங்க அப்பாவுடைய கண்ணு முன்னாடியும் இவளுடைய கண்ணு முன்னாடியும் உங்க அம்மா வந்து எரிஞ்சு செத்து போயிருப்பாங்க. ஸோ இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அந்த அப்பா என்ன நினைச்சிருப்பாருன்னா, நம்ம எப்படியாவது அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ணணும், அப்போ தான் அந்த சாபம் வந்து கம்ப்ளீட்டாக முடியும். ஸோ இதே மாதிரி நம்ம பொண்ணுக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹீரோவை கண்டுபிடிச்சி அது மூலமா அந்த போர்ட்டலை ஓப்பன் பண்ண வச்சிடலாம் அப்படின்ற மாதிரி நினைச்சிருந்திருப்பாரு. ஆனா கடைசியில் எல்லாமே போயிருக்கும். ஆனா இதுல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இவங்க அந்த பனி மலையில இருந்து கீழே விழுந்திருப்பாங்க இல்லையா, அப்ப எல்லாருமே செத்து போயிருப்பாங்க, நம்ம ஹீரோவையும் சேர்த்து தான். அப்ப நம்ம ஹீரோயின் தான் அவளுடைய பவரை யூஸ் பண்ணி நம்ம ஹீரோவுக்கு அவளுடைய அப்பாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு 2-3 பேருக்கு உயிர் வர வச்சிருந்திருப்பா. ஸோ இப்போ கடைசி மூச்சில் நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி இந்த சவப்பட்டி மனிதர்களுக்கு வேணா, நார்மல் மனிதர்களுக்கு வேணா கொடுக்கும், ஆனா நான் வந்து அந்த இனத்தை சேர்ந்தவள் இல்லையா, ஸோ எனக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி காமிச்சு அப்படியே கட் பண்ண அடுத்தது நம்ம ஹீரோ மட்டும் தனியாக போயிட்டு இருக்கிறான். ஹீரோயின் இன்னுமே அங்கே தான் இருக்கிறாங்க போல. ஸோ அவள் இறந்துட்டாளா உயிரோட இருக்க போகிறாளான்றது காமிக்கல. ஆனால் இருந்தாலும் நம்ம ஹீரோ மனசை தேத்திக்கிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்புறான். அப்படி போகும்போது அந்த காட்சிலாம் இருக்கு இல்லையா, அது வந்து அப்படியே நம்மளை திரும்பி பார்க்குது. ஸோ இன்னுமே இது வந்து அந்த போர்ட்டலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்குது போல, யாராவது ஓப்பன் பண்ணுவாங்கன்ற மாதிரி. ஸோ கடைசியாக என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து இந்த உலகத்தை காப்பாற்றுறதுக்காக அவனுடைய கேர்ள் ஃப்ரெண்டையே சாக்ரிஃபைஸ் பண்ண மாதிரி இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. ஸோ எப்படி இருந்துச்சு? கண்டிப்பாக சூப்பராக இருந்துச்சுல்ல. ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ண மறந்துடாதீங்க. சேஃபாக இருங்க. உங்களுக்கு பிடிச்ச எல்லாத்தையுமே ரொம்ப ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க.